அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் இந்த ஊழியர் சகோதரி ஜான்சி அண்டன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற ஊழியரை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே தேவ செய்திகளோடு, வேத வார்த்தைகளோடு, வேத வாசிப்போடு, துதிகளோடு, ஜெபங்களோடு, பாடல்களோடு இணைந்திருக்கிற சகோதரிக்கு வரவேற்போம். அவருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் சகோதரிக்கும் மாலை வணக்கங்களை கூறுகிறோம். கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை கர்த்தர் நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து இதைக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிற அவரை பரிசுத்தாகியானவர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா. காட் பிளஸ். ஆமேன். 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 வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் நாங்கள் வழக்கம் போல தேவனை ஆராதிப்பதற்காக தன்னுடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம். தேவனை ஆராதிப்பதற்கு முன்பாக 111வது சங்கீதத்தை வாசிக்க கேட்டார். அதனை கூடாக கடந்து செல்வோம். அல்லேலூயா, செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாயிருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரிகைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அவருடைய கரத்தின் கிரிகைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள். அவைகள் உண்மையும் செம்மையுமாக செய்யப்பட்டவைகள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமும் ஆனது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தியுண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். ஆமேன். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, மகா பரிசுத்தரே, மக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கும் போதும் ஆராதிக்கும் போதும் நீரங்கள் மத்தியில் இறங்கி வரும் தேவனாயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு மனமாக கூடி உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் ஆராதிக்கும் போது நீரங்கள் மத்தியில் இறங்கி வருவேன் என்று சொன்ன தேவன், உங்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன், நீர் வாக்குத்தத்த வசனங்களில் உண்மையுள்ள தேவன், வாக்கில் மாறாத தேவன் ஆண்டவரே. நீர் உண்மையுள்ள தேவன், நீர் நம்பத்தக்க தேவன், என் நம்பிக்கைக்குரிய தேவன் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்யும் அற்புதமான தேவனுடைய பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். தேவாதி தேவனே, நீர் உன்னதமானவர் என்றுமே ஆராதிக்கிறோம். மகத்துவமானவர் என்றுமே ஆராதிக்கிறோம். பாவங்கள் சாபங்களுக்காக எங்களுக்காகவே நீர் அடிக்கப்பட்ட தேவன் என்றுமே ஆராதிக்கிறோம். எங்களுக்காகவே நீர் ஜீவனை தந்தவர் என்றுமே ஆராதிக்கிறோம். ஜீவாதிபதியே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவர் எங்கள் மத்தியில் இந்த நேரத்தில் அசைவாடிக்கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நிற்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. தேவனே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். தேவனே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே. தேவனே, உந்தன் சமூகம் முன் செல்ல வேண்டுகிறேன். பேரின்பம் என்னாலும் பொங்கிடவே உம்மில் மகிழ்ந்து நான் ஆனந்திப்பேன்.
பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. ஏவனே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். தேவனே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பக்தர்கள் போற்றும் தேவா, பரிசுத்த தேவன் நீரே. கேருவின் சேராவின் துதி பாடிடம் பரனே உன் பாதம் பணிகின்றோம். பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. ஏவனே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். தேவனே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். நீரல்லால் இந்த பாரில் தஞ்சம் வேறாருமில்லை. உந்தனின் சமூகத்தில் இளைப்பாரிட சந்தகமும் அருள் தந்திடுமே. பிரசன்னம் தாரும் தேவனே. நன்றி ஆண்டவரே. அகில உலகத்தை படைத்த எங்கள் தேவாதி தேவனே, அகில உலகத்தை வார்த்தையால் சிருஷ்டித்த அற்புதமுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்தம் நிறைந்த அந்த நாமத்தை ஆராதிக்கிறோம். நீர் சர்வ வல்லவர் என்றுமே ஆராதிக்கிறோம். நீர் எல்ஷடாய் தேவன் என்றுமே ஆராதிக்கிறோம். உம்முடைய கரத்தினால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்று உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் என்றுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியான தேவன் நீர் எங்கள் மத்தியில் உலாவி வரும் இந்த தயவிற்காக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கண்கள் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் எங்கள் தேவாதி தேவனுடைய கண்கள் பூமி எங்கின் மீது நோக்கமாயிருப்பதற்காக உம்மை ஸ்துதிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நீர் நோக்கமாயிருப்பதற்காக உம்மை ஸ்துதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்களை அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிக்கும் கிருபைகளுக்காக உம்மை ஸ்துதிக்கிறேன் ஆண்டவரே. எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் உம்முடைய பாதத்தில் நின்று உம்மை ஆராதிப்போம் ஆண்டவரே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் என்று சொல்லி வாக்குத்தத்த வசனங்கள் மூலம் நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். அந்த வாக்குகள் உண்மையானது ஆண்டவரே. அந்த வாக்குகளில் நீர் உயிருள்ள தேவனாய் எங்களோடு பேசுகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆராதனைக்கு தகுதியான தேவனும் ஆராதனையில் மகிழும் தேவனும் நீரல்லவோ ஆண்டவரே. எங்கள் ஆராதனைக்குரியவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் ஆராதனைக்குரியவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வந்ததற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களை விசுவசித்தவர்களாய் நீர் வைத்திருப்பதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் விசுவசித்தவர்களாய் நீர் எங்களோடு வருவதனாலும் நீர் எங்களோடு இருப்பதனாலும் நாங்கள் விசுவசித்தவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகள் எங்கள் மேல் இருப்பதால் நாங்கள் ஜீவனோடும் சுகபலத்தோடும் நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தமான கரம் எங்கள் தலைகள் மேல் இருக்கிறபடியால் நாங்கள் போக்கிலும் வரத்திலும் பத்திரமாக பாதுகாக்கப்படுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கண்கள் எங்கள் மேல் பதிகிறபடியால் நாங்கள் சுகமாக இருக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தோடு வாழ்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் கண்மலையான தேவன் நீர் துதிக்கப்படுவீராக. எங்கள் ரட்சிப்பின் தேவன் நீர் உயர்த்தப்படுவீராக. எங்கள் கண்மலையான தேவன் நீர் எந்த நேரத்திலும் உங்களை சுற்றிலும் கண்மலையாக நின்று காத்துக் கொள்வதற்காக உமக்கு நன்றி. தலையில் இருந்து பாதம் வரை எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும் கிருபைகளுக்காக உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இமைப்பொழுது எங்களை நீர் மறந்தாலும் உம்முடைய அளவில்லாத இரக்கத்தால் எங்களை
உம்முடைய பக்கமாக இழுக்கும் தேவன், உம்முடைய பக்கமாக சேர்த்துக் கொள்ளும் தேவன், உம்முடைய கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்யும் தேவன் ஆண்டவரே. உம்முடைய அளவில்லாத அந்த அன்பிற்காக உமக்கு நன்றி. தாய் தனது பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னீரே. உள்ளங்கரங்களில் நீர் எங்களை வரைந்து வைத்து ஒவ்வொரு நாளும் எங்களை காண்கிறீர், ஒவ்வொரு நாளும் எங்களோடு கதைக்கிறீர் ஆண்டவரே. வார்த்தைகள் மூலம் நீர் எங்களோடு பேசுகிறீர் ஆண்டவரே. உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலபெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாது என்று சொல்லி அந்த கிருபைகளால் எங்களை நிறைத்த தேவன், கிருபைகளால் எங்களை ஆசீர்வதித்த தேவன், கிருபைகளை எங்களை விட்டு விலக்காமல் இருந்த தேவன். நீர் இரக்கமுள்ள தேவன் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மாறாதவர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மேலானவர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் போதுமானவர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, என் ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசுவிலே, விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேனென்றீர், ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆராதனை நாயகனுக்கே நாங்கள் துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி உம்முடைய பாதத்தில் நிற்கிறோம். எங்கள் ஆராதனைக்கு பாத்திரமானவர் நீர் மட்டுமென்று உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறதால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. நீர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறதால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை தகப்பனே. நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறபடியால் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. எங்களை உருவாக்கி மகளும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் சார்பில் நீர் செயலாற்றி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. சத்துருவின் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்காமல் உம்முடைய கரத்தின் பிடியில் நீர் எங்களை வைத்து நடத்துவதற்காக உமக்கு நன்றி. யெகோவா தேவனே, நீர் எங்களுக்கு பலம் தரும் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கும் போது ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கைய வாழை செய்கிறவரே உமக்கு நன்றி. ஜெபித்து ஜெயமெடுக்க வைப்பவரே உமக்கு நன்றி. ஜெபிக்க கற்று தந்தவரே உமக்கு நன்றி. துதிக்க கற்று தந்தீரே உமக்கு நன்றி. இந்த மாதங்களை, இந்த புதிய மாதத்தையும் புதிய வருடத்தையும் நீர் நன்மைகளால் முடிசூட்டினதற்காக உமக்கு நன்றி. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே,
சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் தேவாதி தேவனுடைய கண்கள் இந்த உலகத்தின் மீதெங்கும் நோக்கமாயிருப்பதற்காக உம்மை துதிக்கிறேன். நீர் படைத்த ஜனங்கள் ஒவ்வொருவர் மேலும் நோக்கமாயிருப்பதற்காக உம்மை துதிக்கிறேன். நீர் படைத்த ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் நோக்கமாயிருப்பதற்காக உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. தேச தலைவர்கள் மீது நோக்கமாயிருப்பதற்காக உம்மை துதிக்கிறேன். ஆக்கிரமித்து சீறுகிறவர்களின் ஆக்கிர கோஷங்கள் எல்லாம் அடங்கி போக இயேசுவின் நாமத்தில் நான் ஆக்கிர கோஷங்களை நிர்மூலமாக்குகிறேன் ஐயா. தலைவர்களை ஆசீர்வதியும், தலைவர்களோடு பேசி ஒரு சமாதானத்தை கொண்டு வாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்டிலும் நீர் தர இருக்கும் சமாதானத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு சுமூகமான ஒரு நிலைய நீர் எங்களுக்காக தரப்போறதற்காக உமக்கு நன்றி. அவதிப்படும் மக்களை நீர் காண்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. பாதிக்கப்படும் குழந்தைகளை நீர் காண்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாடுகளிலும் உம்முடைய பரிசுத்த கிருபையின் கண்கள் பதிய வேணும் ஆண்டவரே. கிருபையின் கரங்கள் இறங்க வேணும் ஆண்டவரே. நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே. உம்மை அறியாமல் ஒன்றும் நடக்கவில்லை ஆண்டவரே. நீர் நல்ல தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்கள் ஆராதனைக்கு பாத்திரமானவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் மன்னிப்படைவதற்காக நீர் தண்டிக்கப்பட்ட தேவன் அல்லவோ ஆண்டவரே. நாங்கள் மீட்பை பெறுவதற்காக நீர் எங்கள் பாவங்கள் சாபங்களுக்காக நொறுக்கப்பட்ட தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களை நீதிமானாய் மாற்றுவதற்காக நீர் சிலுவையில் பலியான தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் சுகமாக வாழ்வதற்காக நீர் காயப்பட்ட தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் பாடுகளை பாவங்களை நீர் சுமந்து கொண்டதால் உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாயிருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சாபங்கள் பாவங்களை நீக்குவதற்காகவே நீர் சாபமான தேவன் அல்லவோ தகப்பனே. உம்மை போல நல்ல தேவன் இல்லை என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை எல்லாம் எங்களுக்கு பெற்று தருவதற்காகவே எங்களுக்காக பலியானவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நான் செல்வந்தனாய் வாழ்வதற்காக நீர் ஏழ்மையான தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பிதாவின் ஆவியானவர் எங்களை ஏற்றுக்கொள்ள வேணும் என்றதற்காகவே நீர் சிலுவை மரத்தில் புறக்கணிக்கப்பட்ட தேவன் ஆண்டவரே. நாங்கள் மகிமையாய் வாழ்வதற்காக நீர் அவமானத்தை அடைந்த தேவன். உம்முடைய வலது கரம் எங்களுக்கு பராக்கிரமம் செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். எங்களுக்காகவே கடைசி துளி ரத்தத்தையும் சிந்தின எங்கள் தேவாதி தேவன். ஒவ்வொரு நாட்டின் நிலைமைகளையும் நீர் அறிந்த தேவனாய் இருக்கிறபடியால் இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொரு தேச தலைவர்கள் மேலும் நான் தெளித்து ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்தின் மீதும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. தேசத்தின் எல்லைகள் எங்கும் இயேசு என்ற வல்லமையுள்ள நாமம் மட்டும் ஒலிக்கப்படுவதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தகப்பனே. பேசும் கர்த்தாவே குரலை கேட்டிட என் இதய பாரத்தை பகிர்ந்திட வருகிறேன். பேசும் கர்த்தாவே சாமுவேலுடன் நன்று பேசியதை போலவே இன்று என்னோடு பேசிடும் வாஞ்சையோடு கேட்கிறேன். பேசும் கர்த்தாவே குரலை கேட்டிட என் இதய பாரத்தை பகிர்ந்திட வருகிறேன். பேசும் கர்த்தாவே மோசேயோடு பேசினீர், ஜனத்தின் சிறையை மாற்றினீர். மோசேயோடு பேசினீர், ஜனத்தின் சிறையை மாற்றினீர். இந்த தேச ஜனத்தின் சிறையிருப்பை மாற்றிவிட பேசுமே. பேசும் கர்த்தாவே குரலை கேட்டிட என் இதய பாரத்தை பகிர்ந்திட வருகிறேன். பேசும் கர்த்தாவே
யோவானோடு பேசினீர், தேவ தரிசனம் தந்தீர். யோவானோடு பேசினீர், தேவ தரிசனம் தந்தீர். இன்றுகும் பாதம் அமர்ந்து நான் வாஞ்சையோடு கேட்கிறேன், பேசும் கர்த்தாவே உங்குரலை கேட்டிட என் இதய பாரத்தை பகிர்ந்திட வருகிறேன், பேசும் கர்த்தாவே. ஆமா ஆண்டவரே, ஒவ்வொரு தேச தலைவர்களோடும் நீர் பேச இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு ஜனங்களோடும் நீர் பேசி ஆறுதலும் சமாதானத்தையும் கொடுக்க இருப்பதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் அமர்வதும் எழுவதும் நீர் அறிந்திருக்கிறபடியால் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரின் வழிகளையும் நீர் அறிந்திருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பாதைகளை எல்லாம் அறிந்து எங்களை வலுவாமல் நீர் காத்துக் கொள்வதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் அருகில் உள்ள தேவாதி தேவன் நீரென்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் நம்பும் கேடகமும் எங்களை விடுவிக்கும் தேவனும் நீராய் இருப்பதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதுவரையும் எங்களுக்கு உதவி செய்த எங்களை எபினேசரே, எங்களை கண்ட எபினேசரே, இனிமேலும் எங்களை நீர் நடத்த வல்லவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்மை துதிக்கும் பாடல்களையும் உம்மை துதிக்கும் துதிகளையும் நீர் எங்கள் வாயில் தந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இரக்கம் நிறைந்தவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இரக்கம் நிறைந்தவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இதுவரையும் எங்களுக்கு உதவி செய்த தேவன், அழைத்த தேவன், நீர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாமுமே ஆகும் என்றவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மலாகாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உன் தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுண்டோ என்று கேட்ட தேவன் நீரல்லவோ ஆண்டவரே. கர்த்தர் நீர் மாறாதவராய் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனியால பலந்தரும் தேவன் நீரல்லவோ ஆண்டவரே. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய் என்று சொன்னவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய வாக்குகள் மெய்யானது ஆண்டவரே. நீர் உண்மையுள்ளவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உன்னை நிச்சயமாக நான் விடுவிப்பேன் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்றவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. இந்த வார்த்தைகளை எல்லாம் நீர் எங்களுக்கு தந்து எங்களையும் எங்கள் தேசங்களையும் நீர் படைத்த ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்த தேவன். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவன் நீர். பலங்கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தும் தேவன் நீர். எங்களை திகைத்து நின்ற நேரங்கள் எல்லாம் எங்களை கலங்காமல் காத்து கொண்ட தேவன். உன் மத்தியில் நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தேவன். இதோ புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்ன தேவன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் வழிகளில் எல்லாம் எங்களை காக்கும்படி எங்களுக்காகவே உம்முடைய தூதர்களை நீர் கட்டளையிட்ட தேவன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய நீதியின் கலது கரத்தினால் எங்களை தாங்குபவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. பலம் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருப்பார் என்றபடி நாங்கள் போகும் இடமெல்லாம் எங்களோடு வருகிற தேவன். நாங்கள் போகும் இடமெல்லாம் உம்முடைய சமூகம் எங்களோடு வருகிறதற்காக உமக்கு நன்றி ஐயா. நீர் சுற்றிலும் கண்மலையாக நின்று எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீர் பாதுகாப்பின் தகப்பனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும்
ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பீர். நன்றி நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பீர். நன்றி நன்றி ஐயா. அன்றாடம் வேண்டிய ஆகாரம் தாருமே, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தெய்வமே. அன்றாடம் வேண்டிய ஆகாரம் தாருமே, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தேவனே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல என்னையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல என்னையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளிலும் உம்முடைய பாதத்தில் நின்று உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் நீர் செய்த கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் கர்த்தருடைய வசனங்களை வாசித்து தேவ செய்தியோடு துதிகளோடு ஜெபங்களோடு பாடல்களோடு வழி நடத்திய உங்களையும் கத்தர் காண்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை கத்தரை சித்தமானால் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தர் தந்த தாளங்களை கத்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன் ஆமென் ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ பிரதர். ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி ஜான்சி ஆண்டன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கத்தருடைய காரியங்களை எடுத்து வந்தார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன்.